இப்போது 6வது மாநாட்டை கனடாவில் உள்ள டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்த இருக்கிறது. அனைவரையும் வரவேற்பதற்காக ஆசியவியல் நிறுவனத்தின் நிறுவனர், இயக்குனர், உலகளாவிய நிலையில் தமிழ், ஆங்கிலம் என இரு மொழியில் வழங்கும் ஆய்வு நிறுவனமாகிய ஆசியவியல் நிறுவனத்தின் இயக்குனர் வரவேற்புரை வழங்க வருகிறார். வரவேற்புரை டாக்டர் ஜி. ஜான் சாமுவேல். திருக்குறளை உலக நூலாக ஆக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு 2015 எங்களுக்கு ஏற்பட்டது. நானும் டாக்டர் பரசுராமன் அவர்கள் மொரீஷியஸ் நாட்டு கல்வி அமைச்சராகவும் பின்னர் யுனெஸ்கோவினுடைய இயக்குநராகவும் திகழ்ந்த அவரும் நானுமாகவும் இது பற்றி விரிவாக கலந்துரையாடினோம். மொரீஷியஸ் நாட்டில் இதை உறுதி செய்வதற்காக ஒரு தேசிய நிலையில் ஒரு கருத்தரங்கினை தொடங்கினோம். அந்த கருத்தரங்கில் இது பற்றி நாங்கள் விவாதித்தோம். திருக்குறளை ஏன் உலக நூல் என்று அறிவிக்க செய்ய வேண்டும், அதிலும் யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் அதை ஏன் அப்படி அறிவிக்க வேண்டும் என்பதற்குரிய தரவுகளை எல்லாம் நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம். வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், பை பர்த் ஆல் ஆர் ஈக்குவல். ஆக இந்த ஒழுக்க கோட்பாடு முக்கியம் இடம்பெறுகிறது. இங்கு மனிதனுடைய வாழ்வியலை சொல்லும்போது வள்ளுவர் 3 விதமான சிந்தனைகளை வைக்கின்றார். ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்றால் அவனுக்கு உயிர் மூச்சாக எது இருக்க வேண்டும்? இது வள்ளுவருடைய ஒரு கேள்வி. எது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்றால், அன்பின் வலியது உயிர்நிலை. உனக்கு உயிர் எதுன்னு சொன்னா அன்பு என்பது. அன்பு நீ காட்டுவதற்குரியதல்ல, அன்பு நீ சுவாசிப்பதற்குரியது. அன்பு இருந்தால் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. அன்பின் வலியது உயிர்நிலை. அத்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அந்த அன்பு இல்லையா, அப்ப சதையும் எலும்பும் சேர்த்த ஒரு சதை பிண்டம் தான். ஆக மனிதனை மனிதனாக வைப்பது அடிப்படையிலே அன்பு. இந்த நிலையிலே நமக்கு துணை நல்குவதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர் லபேந்திரன் அவர்கள் முதலாக கனடாவிலிருந்து எங்களுக்கு ஒரு அரவணைப்பு கட்டியம் கூறினார். அவர் மருத்துவ துறை சார்ந்தவர். ஒரு பக்கத்திலே மருத்துவத்தில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே தமிழ் சைவத்திலே அவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. சைவம் உங்களுக்கு தெரியும், ஒரு அன்பில் மதம். அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலாதார் என்று சொல்லுகின்ற ஒரு மதம். அந்த மதத்திலே அவர் ஆழ்ந்த ஆழங்கால் கண்டவர். பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருபவர், தொண்டுகளை உருவாக திகழ்பவர். அந்த நண்பரை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து அண்ணாச்சியை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு தகவல் வந்தது, அண்ணாச்சி ஒரு சிலை கொடுப்பதற்கு, வள்ளுவர் சிலை கொடுப்பதற்கு விரும்புகிறார் என்று. உடனே அவரை இருகூப்பி வரவேற்றோம். அவருடைய அந்த செயலை நாங்கள் வாழ்த்தினோம், பாராட்டினோம். இன்று நமக்கு அது ஒரு இட் இஸ் ஏ கல்ச்சுரல் சிம்பல், இட் இஸ் ஏ சிம்பல் ஆஃப் தமிழ் கல்ச்சர் என்கின்ற அளவில் ஒரு நல்ல ஒரு சிலையை நாம் வைக்க முடிந்தது. அண்ணாச்சியினுடைய பணிகளை பாராட்டி அவரை வரவேற்கின்றோம். அடுத்து நண்பர் வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர், ஒரு அருமையான குரல், வள்ளுவருடைய குரல் நான் பல அறிஞர்கள் மூலமாக கேட்க முடிகின்றது. அந்த ஒருங்கிணைப்பை அவர் மிக திறம்பட செய்து வருகின்றார். அவரை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றுக்கு மேலாக மருத்துவர் சுக்கலிங்கம் அவர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடும் போது என்னுடைய தலைமையிலே கொண்டாட வேண்டும் என்று. அவ்வளவு ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு டாக்டர். அவர் எந்த பேஷண்டையும் பயங்காட்டுறது கிடையாது. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் பேசுறதை கேட்டு நோயெல்லாம் போயிடும், மாரடைய போந்தவங்க கூட சரியாயிடும். எல்லாவற்றுக்கு மேலாக பேராசிரியருடைய மருமகன் இந்த நிறுவனத்தை வளர்ப்பதற்கு பல நிலைகளிலும் வழிகாட்டி எங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தவர் பேராசிரியர் அவர்கள். பேராசிரியரை மறந்துவிட்டு நாங்கள் இந்த நிறுவனத்தை நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிஞரும் ஒரு நல்ல அரசியல்வாதியுமாக திகழ்ந்தவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவரையும் உங்கள் எல்லாரையும் வரவேற்று விடைபெறுகின்றேன்.
உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகில முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டேன். இந்த அருமையான நேரத்தில் கனடா நாட்டில் வந்திருக்கின்ற அறிஞர், இன்னும் நமது பக்கத்தில் இருக்கின்ற அறிஞர், வந்திருக்கின்ற அறிஞர் மக்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் அன்பான வாழ்த்துக்களையும், இதுவரை 2005 திருவள்ளுவர் சிலையை உலகமெல்லாம் வைத்திருக்க. உலகம் என்றால் அது 2005 சிலையும் நானே நேரில் கொண்டு போயிருந்தேன். இறைவன் அதற்கு அருள் தந்தை. ஆக இன்னும் பல சிலையில் வைக்க வேண்டும். உங்கள் வாழ்த்தையும் ஆசையும் கேட்டு விடுபடுகிறேன். வணக்கம். வாழ்த்து. பன்னாட்டு தமிழ் உறவு மன்றத்தின் சார்பில் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கு பொன்னாடை. வி. சொக்கலிங்கம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார்கள். தமிழால் இணைந்த என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என் சகோதரர் ஜான் சாமுவேல், அவர் துணைவியார் அனைவருக்கும் நன்றி. தாமோதரன் என்னுடைய மாணவர் மருத்துவத்துறையில். ஆனால் சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு உலக மக்களுக்கு பணியாற்றுவதை கண்டு மிக்க மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். பெயரளவில் அவர் பெயர் தாமோதரன் என்பது விநாயகரை குறிக்கின்றது. பெயரளவில் சொக்கலிங்கத்துடைய மகனாகவும் இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நிமிடங்கள் மட்டும் உங்கள் கவனத்திற்கு. இவருடைய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த 6வது உலக தமிழ் திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகின்றேன். அதற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி, இவர்களுடைய 20வது மாநாடுக்கும் சொக்கலிங்கம் கலந்து கொள்ள வேண்டும். 30வது மாநாடுக்கும் கலந்து கொண்டு வரும். நான் வள்ளுவத்தை ஆழ்ந்து படித்து கடைபிடித்து வாழ்வதால் தான் இன்றுடன் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே உங்க மாத்திரை நிறுத்தி டாக்டரை கேட்டு செய்யணும். வள்ளுவர் பொறுத்தவரை ஒரு பெரிய வைத்தியர், சித்தர், தமிழ் புலவர் அனைவரும் சேர்ந்தது. ஒரு வருத்தமான செய்தி, திருவள்ளுவர் தமிழ்நாட்டை சேர்ந்தார். அப்புறம் தமிழ், ஈழம் எல்லாம் ஒரே நாடு தானே. தமிழை சேர்ந்து தமிழுக்கு நமக்கு கொடுத்து சென்ற திருவள்ளுவரை நன்கு அறிந்து கடைபிடித்து படித்து மகிழ்ந்தோம். ஒரு வருத்தமான செய்தி, உலக அளவில் அதிக அளவில் மாரடைப்பு வருவது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் தான் மிக அதிக அளவில் இருக்கின்றது. அவர் விட்டு சென்ற கருத்துக்களை படித்து மகிழ்ந்தோம் தவிர மக்கள் அதை கடைப்பிடிக்க தவறிவிட்டார்கள். அதை கடைப்பிடிக்க நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் உலகம் முழுவதும் நலமுடன் வளமுடன் வாழ செய்யும். அந்த முயற்சிக்குத்தான் இதில் நான் பங்கு கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று வேண்டாம், ஒரு சின்ன ஒரு கேள்வி. நான் இதே துறையில் சம்பந்தப்பட்டவன். 60 வருடம் பேராசிரியராக பணியாற்றி இந்த 61வது வருடம் பணியை துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதயம் என்று இன்று பேச தெரிந்து கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
தாமோதரன் இதயம் பேசுகின்றது. அது பேசினால் உங்களிடம் என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? நான் வைத்திருக்கின்ற பட்டமா, பதவியா, பணமா, எது இதயம் கேட்கும்? நகையா, சொத்தா, எது கேட்கும் நினைக்கிறீங்க? இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. எவன் ஒருவன் தன் மகிழ்ச்சியை இழக்கவில்லை என்றான் அவன் இதயம் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும். எவன் ஒருவன் மகிழ்ச்சியை இழக்கின்றான் அந்த நொடியில் விலைமதிக்க முடியாத உயிரை இழக்கின்றான். வருத்தமான செய்தி, உலகளவில் இந்தியாவில் 20 to 30 வயது ஆண்கள் பெண்கள் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்கின்றார்கள். அதை முற்றுப்புள்ளி வைக்கத்தான் மாநாடு நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். அடுத்த கேள்வி, மகிழ்ச்சி என்பது எப்படி தெரியுமா வரும்? மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. ஐயா மாதிரி இருக்காங்க பாருங்க, அறிவை, நேரத்தை, உழைப்பை பணமாக கொடுத்து கொண்டு இருக்கின்ற வரை மகிழ்ச்சி குறையாது. ஸோ மகிழ்ச்சி கொடுப்பில் இருக்கும் பொழுது அதை விட பல மடங்கு எது மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயாவும் கேட்குறேன், என் மாணவரும் கேட்குறேன், எது மகிழ்ச்சியை விட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட மிக மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சிரிப்பு. சரி, கரெக்டாக ஆன்சர் பண்ணால் அவங்களுக்கு 1000 ரூபாய் என் பையிலேருந்து பிரைஸும் கொடுக்குறேன். ஓ, அப்போதான் டக்குன்னு நம்ம எழுதுக்கிட்டாங்கப்போ, இல்லை நகைச்சுவைக்காக. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி. தாமோதரன் என்ன நினைக்கிறீங்க? ராஜேந்திரன் நீங்கள் சொல்லலாம். கொடுப்பதில் மகிழ்ச்சி, பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். எவன் ஒரு விட்டு கொடுக்கின்ற சக்தியை பெறுகின்றானோ உறவுகள், உற்றங்கள், நாடுகள் எதுவுமே அழியாது. உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், அறிவு என்பது என்ன நினைக்கிறீங்க? இவ வைத்திருக்கின்ற பட்டங்களா, நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்களா? அது அனைத்தும் அறிவல்ல. அந்த அறிவு சொக்கலிங்கத்தை காப்பாற்ற போவதும் இல்லை. அறிவு என்பது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தன்னை அறிவதுதான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவனை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. என்னவென்று சொல்ல விரும்புகின்றேன், சொக்கலிங்கத்தை பொறுத்தவரை எவன் ஒருவனை உலகத்தில் என்னை விட உயர்ந்தவன் நினைத்ததே இல்லை. உடனே திமிர் பிடித்தவனும் ஆணவமோ அகங்காரம் நினைக்காதீர்கள். இதே சொக்கலிங்கம் வள்ளுவர் வழியில் 842 கோடி ஜனத்தொகை உள்ள உலக மக்களில் எவர் ஒருவரையும் என்னை விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் தமிழனுடைய நல்ல குணம். அது வள்ளுவர் கொடுத்து நம்மளுடைய குணம் என்பதை உணர வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த நிலையும் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சி இழந்தால் அந்த நொடியில் உன்னியை இழக்கின்றாய். அதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதுபோல சிறந்த எல்லாமே சொல்லிட்டாங்க ஐயாக்கள் பேசும்பொழுது. ஐயா ரொம்ப அருமையான சிறப்புரையாக ஆற்றினாங்க எல்லாருமே. நோய் சொக்கலிங்கம் 60 வருடமாக லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியதால் சிறந்த மருத்துவர் அல்ல. நான் எடுத்துக்கொண்ட முயற்சி கோடான கோடி மக்களுக்கு வியாதி வராமல் தடுக்கின்ற சக்தி இருந்தால்தான் வள்ளுவர் சொன்ற சிறந்த மருத்துவனை ஏற்றுக்கொள்வேன். அந்த பாதையில் தான் சொக்கலிங்கம் பயணம் என்று நினைக்கின்றேன். ஸோ அறிவு என்பது தன்னை அறிவது தான் அறிவு. எவன் ஒருவன் தன்னை அறிந்திருக்கிறானோ அவனுடைய குணம் என்ன இருக்குன்னு தெரியுமா? தன்னை அனைத்திலும் தன்னில் அனைத்தையும் என்று உணர்வதுதான் அறிவு. அந்த இடத்தில் சென்று விட்டால் அவனிடம் வேறுபாடு இல்லை. உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸ் என்ற கருத்தில் வள்ளுவர் சொல்லிவிட்ட வழியில் நாம் வாழி சென்று அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். விரைவில் டொரண்டோவில் சந்திக்க வேண்டும் என்று என் மாணவர் தாமோதரனை கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா மூலமாக கட்டாயம் அதுக்கு நான் நேரம் ஒதுக்கி அங்கு செல்ல வேண்டும் நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. சி. ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்கள் இப்போது 6ஆம் உலக திருக்குறள் மாநாட்டிற்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த ஆசிரியர் நிறுவனமும் டொரண்டோ பல்கலைக்கழகமும் டொரண்டோ தமிழ்ச்சங்கமும் 3ம் இணைந்து இந்த 6வது மாநாட்டை நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன? எப்படி இந்த மாநாட்டில் எல்லாருமே திருக்குறள் ஆர்வலர்கள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மதிய வேளையில் இவ்வளவு தூரம், உண்மையிலே தூரம்தான்,
திருக்குறள் ஆர்வம், இந்த மண் மீது ஆர்வம், மக்கள் மீது ஆர்வம், சமூகத்தின் மீது ஆர்வம், வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் வந்து அமைச்சிருக்காரு. 5 கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது, அதில் பங்கு பெற்றிருக்காரு. இந்த 6வது எப்படி அமைக்கலாம் அப்படின்னு திட்டமிடும் போது பொருட்பால் அதை மையப்படுத்தி மொத்தம் கூட 133 அதிகாரத்தில் பாதிக்கு மேற்பட்டது பொருட்பால், 70 அதிகாரம். அப்போ இந்த பொருட்பாலை தமிழர்கள் சரியாக புரிஞ்சிக்கல. தமிழர்கள் வந்து வணிகத்தில் உயர்ந்து இருக்க வேண்டும். பெரிய பெரும் நிறுவனங்கள் உலகத்தில் வந்து ஒரு 10 நிறுவனங்கள் சொன்னால் அது எந்த நிறுவனம்னா அது வந்து தமிழர்கள் நிறுவனம் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். தமிழர்கள் எல்லா நேரத்துலையும் வேலை செய்கிறாங்கிறது அது ஒரு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஆறுதல் பரிசு மாதிரி. அப்போ முதல் பரிசு எப்படின்னா நம்ம வந்து நிறுவனத்தை நடத்தணும், நாம சிந்திக்கணும், நாம செயல்படணும். இது அறிவு சார்ந்த பொருளாதாரம். இங்கே வந்து பெரிய கேபிட்டல்லாம் தேவையில்லைங்க, புத்தி இருந்தால் போதும். அப்போ அறிவு சார்ந்த பொருளாதாரத்தில் எப்படி வந்து தமிழர்கள் கோலோச்ச வேண்டும். இந்த பொருட்பாளர் தத்துவ சரவணன் ஒரு மீட்டிங்கில் மலேசியாவில் சொன்னார், இது திருக்குறளை நம்ம இலக்கியமாக பார்த்தோம், அதில் நயத்தை பேசணும். நான் கூட பாமரருக்கும் பரிமேழகர்னு 8 ஆண்டுகள் 2000 பக்கம் பரிமேழகரை எளிமைப்படுத்தி பாமரருக்கும் பரிமேழகர்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு எனக்கு எழுதி முடிக்கிறதுக்கு. ஏன்னா பரிமேழகரை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல. அவர் உள்ள ஆழமாக போய் பதிஞ்சிருக்காரு. சில கருத்துக்கள் நம்ம ஒவ்வாதாக இருக்கும், இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். பொருட்பாலில் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பொருட்பாலை மையப்படுத்துறதுக்காக முதல்ல டாக்டர் ஜான் சாமுவேலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ வரக்கூடிய கட்டுரைகள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உலக இலக்கியங்களோடு, உலக சிந்தனைகளோடு, இந்த பொருளாதார சிந்தனைகளோடு அந்த பொருட்பாலை தொடர்பு படுத்தி ஒரு அரசு எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், இது மற்றவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கு, நாம் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். அவங்க அகாடமிஷியன் ஒரு எப்படி அப்ரோச் பண்ணுறது ஒரு சப்ஜெக்டை, அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் அங்கே கலாநிதி சுப்பிரமணியம் சொன்னார், அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். அவரும் ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அவருடைய வழிகாட்டுதலில் இந்த தரமான கட்டுரைகள் கேட்டாங்க. ஆங்கிலம் வேறு மொழியில் எழுதினா கூட, ஸ்பானிஷ் எழுதினா கூட பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எத்தனை மொழிகளில் முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தில் ஒரு 50 விழுக்காடுக்கு மேலேயாவது கட்டுரைகள் ஆங்கிலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நமக்குள்ளேயே மறைவாக பழங்கதைகள் நமக்குள்ள பேசுவது ஒரு மகிமை இல்லைன்னு பாரதியார் சொல்கிற மாதிரி கட்டுரைகள் ஆங்கிலத்தில் அமைவது சால சிறந்தது. அதெல்லாம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் உண்மையிலே சிவன் இளங்கோவுக்கும் அவர் டாக்டர் லம்போதரனுக்கும் டாக்டர் ஜான் சாமுவேலுக்கு நான் நன்றியை சொல்ல வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கனடாவின் டொரண்டோ தமிழ் சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அதன் இயக்குனர் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கு ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களும் உயர்திரு வேணுகோபால் அவர்களும் சால்வை அணிவிக்கிறார்கள். டொரண்டோ தமிழ் சங்கத்தின் இயக்குநர்களில் ஒருவர் டாக்டர் லம்போதரன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். சொல்ல வேண்டிய அறிமுகம் என்னை பற்றி, டொரண்டோ தமிழ் சங்கத்தை பற்றி, நாங்கள் எவ்வாறு இந்த 6வது திருக்குறள் மாநாட்டை நடாத்துவதில் பங்காளர்களாக இழுக்கப்பட்டோம் அல்லது ஈர்க்கப்பட்டோம் என்பதை பற்றி, இதில் யார் யார் எங்கள் பங்காளர்கள், யார் யார் எங்கள் தோழர்கள் என்பதை பற்றி எல்லாம் நான் அந்த நேர்காணலே சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஜோன் சாமுவேல் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார். நான் அவர் பேசுகின்ற பொழுதும் குறிப்பிடுத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பொறுக்கிகள் உருப்படுவார்கள் என்று.
எங்கெங்கே இருக்கிறது எல்லாவற்றையும் பொறுக்கி கொண்டால் நல்லது எல்லாவற்றையும் எங்கேயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? பல பேர் என்னை கேட்பதுண்டு, நீங்கள் படித்தது மருத்துவ கல்வி, தமிழிலேயோ அல்லது தமிழ் பண்பாடு, வரலாறு, சைவ சித்தாந்தம் அல்லது தத்துவவியலையோ நான் எந்த பட்டங்களோ சான்றிதழ்களோ பெற்றவன் அல்ல, இவரிடம் இருந்து இதை கற்றேன் என்று அப்படி நிறையாக நீண்ட கால கற்கையாக கற்றவனும் அல்ல. இப்போ பலர் என்னை கேட்பார்கள், இதையெல்லாம் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்று. இந்த தமிழ் மீதான ஆர்வம், சைவ சித்தாந்தத்தின் மீதான ஆர்வம் எல்லாம் இப்படி பல அறிஞர் குழுக்களிலே இப்படியெல்லாம் அவர்கள் இப்படி ஃபோமல் என்று சொன்னால் இப்படி ஒழுங்குபடுத்தம் பெற்ற கூட்டங்களிலே அவர் உரையாடுகின்ற பொழுதும் இன்ஃபார்மல் என்று சொல்லுவார்கள். இன்ஃபார்மல் என்று சொன்னால் என்னுடைய உறவினர்கள், மற்ற ஆசிரியர்கள், மற்ற வட்டங்களிலே இப்படி சின்ன குழுக்களாக சாதாரண கலந்துரையாக நடந்து கொண்ட விடயர்களிலே சிதறிய அவருடைய சிந்தனை சிதறல்களை சிறு பையனாக இருக்கின்ற பொழுதே கேட்டு வளர்ந்தனர். அதிலே இருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்ட ஆர்வமும் அறிவும் தான் என்னை இந்த அளவுக்கு தமிழுடனும் சைவ சித்தாந்தத்துடன் இணைத்து கொண்டு வந்திருக்கின்றது என்று சொல்கிறார். திருக்குறள் எங்களுக்கு சங்க இலக்கியத்திற்கு பின்னாலே வந்து அருமையாக இன்றைக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு தெளிவு இன்றைக்கு அப்படியே ஒரு டோர்ச் அடிச்சு விட்டுருந்தார். சொன்னார், அது மார்ஷல் ஹீரோயிசம், இது மோரல் ஹீரோயிசம். திருக்குறள் அறத்தை கொண்டு வந்தது வாழ்க்கையிலே. ஆகவே இந்த திருக்குறள் எம்மிடையே மட்டும் நின்று மங்கி போகக்கூடாது. அதை நாங்கள் குன்றிலிட்ட விளக்கு போல கொண்டு போய் அந்த இடத்திலே வைக்க வேண்டும். அந்த முயற்சியிலே தான் நாங்கள் வந்திருக்கின்றோம், அந்த முயற்சியிலே தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதிலே என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணிக்கின்ற இந்த பெரும் பேறு கிடைத்ததை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் இயக்குனர் வே. நல்லதம்பி அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். முதல்ல பாராட்டு, நன்றி டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு உழைப்பு, நேரம் இதையெல்லாம் செலவழித்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு மூல காரணமாக இருக்கிறார் என்பதனால அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. யாராவது தவறாக எண்ணியிருந்தால் 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் கருத்து பரிமாற்றத்திற்காக வந்திருக்கிறேன் என்று நினைத்திருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க. 3 நாள் கருத்தரங்கு, இத்தனை கருத்தரங்குகள் நடக்குது, இத்தனை பார்வையாளர்கள் அது எத்தனை கருத்தாளர்கள் பண்ண போகிறாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எசென்ஷியல். அவ்வளவு பெரிய ஸ்ப்ராலிங் காம்ப்ளெக்ஸில் எனக்கு தெரியும் பல கட்டுரையாளர்கள் கட்டுரையை எடுத்துக்கிட்டு எங்கே இருக்குது இந்த இடம்னு தேடுவதிலேயே 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் கழிச்சிடுவாங்க. 5 நிமிஷம் தான் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிறவங்கள பாதி பேர் எழுது அடுத்த கட்டுரை தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், இதில் கிடையாதுன்ட்டு எழுந்து போயிடுவாங்க. அதனால் ஒரு வேண்டுகோள், கருத்தாக இந்த கடைசி நிலைக்கு வரும் பொழுது இத்தனை கட்டுரையாளர்கள் பங்கு பெறுகிறார்கள், இன்னென்ன இடத்தில் நடைபெறும், அந்த படம் போட்டு ஃப்ளோர் பிளான் ஒன்று போட்டு, நாங்கள் தொலைக்காட்சி சொல்லுவோம், ஃப்ளோர் பிளான் ஒன்று போட்டு அதை கொடுங்க. அப்படின்னா தான் நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவத பயனை பெற முடியும். இது ஒரு கருத்து. 2வது கருத்து, உலகம் எங்கிலும் படிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது. அதனால் இந்த மாநாட்டை பதிவு செய்து பொருளை கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இப்போல்லாம் என்னமோ வீடியோ கான்ஃபரன்ஸ்னு வருது, அப்படி பதிவு செய்யுங்கள். நூலாக போடுவது நம்முடைய வழக்கமான பழக்கம். அந்த பழக்கத்தோடு தயவு செய்து முடியுமானால் யூடியூப்பில் வரும்படியாக இதை வீடியோவாகவும் செய்து அதனுடைய சுருக்கத்தை போட்டாலே போகிறோம். ஐயா ஜான் சாமுவேல் விட்டால் அறத்துப்பால் மட்டும் இல்லை, பொருள்பால், இன்பத்துப்பால் எல்லாத்துக்குமே ஆண்டுதோறும் மாநாடு நடத்துவார். ஆனால் அதனுடைய சுருக்கத்தை போடுங்க, முழுசு படம் எல்லாமே போகணும்.
அது என்கின்ற இந்த கருத்தை மட்டும் என்னுடைய கருத்தாக இங்கே முன்வைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். பொறியாளர் சதாசிவம் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். எங்கள் பார்வையில் திருக்குறளை நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு பெரிய கட்டளையை வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்காரு. குறிப்பாக தமிழ் சமூகம், உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்திற்கு ஒரு கட்டளை என்னவென்றால் செய்க பொருளை என்பதுதான். தமிழர்களை உலகமெங்கும் எடுத்து சென்றது தமிழர்களுடைய வணிகமும் தொழிலும். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுடைய பண்பாடு, மொழி, மருத்துவம், வானியல், கடலியல் அனைத்தையும் தமிழர்கள் எப்படி எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் வணிகத்தின் மூலமாக எடுத்து சென்றார்கள். இன்றைக்கு வணிகத்தில் மிகவும் பின்தங்கிவிட்டோம். ஆகவே வள்ளுவனுடைய கட்டளை பொருளை செய்க பொருளை என்ற ஒரு மந்திரத்தை தமிழர்கள் கையாண்டால் வரும் காலங்களில் இந்த சந்தை பொருளாதாரத்தில் தமிழர்களுடைய செல்வாக்கை நாம் வளர்த்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் திருக்குறளை பற்றி நிறைய யோசிக்கிறோம். அதில் இப்போ இது ஒரு திருக்குறள் மாநாடாக இருக்கிறதுனால திருக்குறளை தாண்டி நான் போக விரும்பல. இந்த திருக்குறளை மாநாடை நடத்துவதற்கு தகுதியான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆசிரியர்கள் நிறுவனம் தான். நான் தனிநாயகம் அடிகளுடைய நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அவர் மறைந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவருடைய இடத்தை யாருமே நிறைவு செய்யலைன்னு. அதுக்கப்புறம் ஜான் சாமுவேலை கொஞ்சம் ஆழமாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தனிநாயகம் அடிகளுடைய இடத்தை ஜான் சாமுவேல் பூர்த்தி செய்து விட்டார் அப்படிங்கிறது எனக்கு புலப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இந்த திருக்குறளை பற்றி நம்ம பேசும்போது நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு ஆளுமை என்று சொன்னால் எல்லிஸ் தான். எல்லிஸோட மரணம் என்பது, யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது என்பது, இதெல்லாம் தமிழர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் நமக்கு இழப்பாகும். நிறைய விஷயங்கள் தமிழர்கள் பார்த்துட்டோம். எனக்கு இந்த திருக்குறள் காலத்தை நிர்ணயிக்கிறது கூட ரொம்ப சங்கடமாக இருக்கு. 5300 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய எறும்பு நாகரிகம் இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி செம்பு நாகரிகம்னா ஒரு 7000 வருஷம், 15000 வருஷம் ஒரு நாகரிகத்துக்கு திருக்குறள் காலத்தை எடுத்து நம்ம பேசுறது என்பதே எனக்கு தமிழர்கள் ஒரு சரியான திசையில் போகல, சரியாக யோசிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நிறைய விவாதத்துக்குரிய விஷயங்களா இருக்கு. ஆனால் இந்த மாநாடு என்பது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஹார்வர்ட் தமிழ்ச்சாரெலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தலை. அதுக்கு நாங்கள் கடுமையாக வேலை செஞ்சோம். ஆனால் டொரண்டோ பல்கலைக்கழகம் தெளிவான ஒரு திட்டத்தை வரையறுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தமிழர்களை விட கனடா தமிழர்கள் இதில் வலிமையாக இருக்கிறார்கள், நல்ல முறையில் சிந்திக்கிறார்கள். நம்முடைய முதன்மை விருந்தினரே அதற்கு ஒரு சாட்சியாக இருக்காரு. ஆகவே டொரண்டோ தமிழ் பல்கலைக்கழகமும் டொரண்டோ தமிழ் சங்கமும் ஆசியவில் நிறுவனமும் ஒரு இலக்கு நோக்கி இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். கட்டுரைகள் படிப்பதெல்லாம் தாண்டி நம்ம திருக்குறளை எங்கே கொண்டு போகணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்தை பொருளாதாரத்திற்கு திருக்குறளை கொண்டு சென்றால் உலகத்தினுடைய பல ஆச்சரியங்களை நாம் மட்டுப்படுத்தலாம். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் டாக்டர் சதாசிவம் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். இந்த 6வது பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா வாங்க அப்படின்னு நேராக போய் உறவுக்கார வீட்டில் பத்திரிக்கை வைப்போம், நேராக போய் அழைக்கிறது தான் ஒரு மரபு. அதுபோல் இங்கேருந்தே இப்போ சங்கடப்படுறோம். ஆனால் கனடா நாட்டிலேருந்து அவ்வளோ தூரம் பயணித்து வாங்க இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு நம்மளை எல்லாம் அன்போடு உள்ள உவகையோடு அழைக்க வந்திருக்கிற மதிப்பிற்குரிய லம்போதரன் ஐயாவை எவ்வளோ தூரம் பாராட்டான்னு தரும். அவர் பாருங்க, இதுக்கு முன்னாடி அவருடைய ஆசிரியர் சொக்கலிங்கம் சொன்னார், எல்லாரையும் மாத்திரை சாப்பிட வைக்கிறாரு, அவர் மட்டும் 80 வருஷமா மாத்திரையை சாப்பிடல அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நான் வள்ளுவனை படித்தது தான். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது போல வள்ளுவர் வாய்ஸ் ஐயா அவர்கள், எனக்கு முன்னாடி பேசின சதாசிவம் ஐயா அவர்கள், நல்ல தம்பி ஐயா அவர்கள் சொன்னார். கேட்ட கேள்விக்கு அவர் கேள்வி கேட்டு போயிட்டார். ஐயா பதில் சொல்லாமலே இன்னும் இருக்காங்க. ஒருவேளை சொல்லணும்னா அந்த வள்ளுவனை கடைபிடித்து அவர் காட்டிய வாழ்வியல் நெறியோடு வாழ்வதனால தான் 40 ஆண்டு காலமாக அப்படியே உருவம் மாறாமல் ஒரு வேலை இருக்கலாமோன்னு தோணுது. இப்போ இந்த மாநாடு பற்றி குறிப்பாக இணையத்தில் நான் கலந்துக்கிட்டேன்.
அதில் ஒரு 2 மணி நேரம் நடந்தது. ஐயாவுடைய உரையோடு தொடங்கிச்சு. பல பேரும் கேள்விகள்லாம் முன் வச்சாங்க. அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் தேசிய அளவிலையும் ஒரு பன்னாட்டு அளவிலையும் ஐயா முகில் ஐயாலாம் நாங்களாம் ஒன்றாக பயணிச்சிருக்கோம் பல நாடுகளுக்கு. என்னுடைய அனுபவம் கருத்தரங்கம் நடத்துறதுல என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் இது வரைக்கும் மாநாட்டில் எல்லாமே இந்த ஆய்வு சுருக்கம் சினாப்சிஸ் அதை மட்டும் வாங்கிட்டு ஒரு மலராக போட்டுட்டு அதோட முடிச்சுடுவாங்க. இது வரைக்கும் பார்த்தது அப்படிதான். ஆய்வு சுருக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்ல வரேன் என் கட்டுரையில் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். அதான் ஆய்வு சுருக்கம். இதை மட்டும் போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கிறது அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் தெரியும். அதுலேயும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், கருத்தரங்கம் நடத்துகிறவங்க தான் அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், இன்னொன்று சேர்த்தா கருத்தரங்கத்தை நடத்திப்பார் அப்படின்னு சொல்லணும். யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகிறோமோ அவங்க தான் பல கேள்விகளை கேட்பாங்க. அதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும். அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், கட்டுரைகளை சினாப்சிஸை வாங்கிட்டு, சினாப்சிஸ் வாங்குறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கட்டுரை அவங்க எழுதுறதுக்கு தகுதியானவங்களா அந்த கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பு. இந்த கட்டுரைகளை எல்லாம் முழுமையாக வாங்கி அதே அந்த செப்டம்பர் 19, 20, 21 என்ற 3 நாளில் நூலாக்கம் செய்து ஒரு 200 பேர் கட்டுரை எழுதுறாங்கன்னா, நாம் இன்னும் ஒரு 200 நூல்களை கூடுதலாகவோ இல்லை ஒரு 300 நூல்களை கூடுதலாகவோ நம்ம போட்டுக்கலாம். அந்த 200 கட்டுரையாளர்களுக்கும் அந்த நூலை கொடுத்துடலாம். ரெண்டாவது ஒரு அம்மா கூட கேள்வி கேட்டாங்க அந்த இணைய மாநாட்டில். என்ன கேட்டாங்கன்னா, ஒரு அரங்கத்தில் கருத்தரங்கம் நடக்குது, அது இன்னொரு அரங்கத்துலையும் நடக்குது, ஒரே நேரத்தில் இன்னொன்றுலையும் நடக்குது. நான் 3லையும் கலந்துக்க முடியல, 3 பேர் பேசுகிற கருத்துக்களையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஒரு கருத்து கேட்டேன், அது நியாயமானதாக இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரே இடத்துல நடத்திக்கணும்னா 10 நாள் ஆகும். அது பொருள் செலவு, அப்படியெல்லாம் நடத்த முடியாது. ஏற்பாட்டாளர்கள் என்ன திட்டமிடுறாங்களோ அதற்கு பங்கேற்பாளர்கள் நம்ம ஒத்துழைக்கணும். இதுதான் முறை, சரி. ஆனால் இதற்கு இன்னொரு மாற்றம் என்னன்னா, அந்த 200 ஆய்வு கட்டுரைகளையும் ஒரு 5 பக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பக்கம் வரும். ஒரு 2 தொகுதியாக கூட போடலாம். அல்லது ஒரு நூலாக்கம் செய்து கட்டுரையாளர்கள் கையிலும் இருக்கும், விரும்புகிறவங்க அதை விடை கொடுத்து வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிற நூலகங்களுக்கும் அதை செய்யலாம். யூடியூப்ல இணையத்தில் கண்டிப்பாக வரும். இந்த நிகழ்ச்சியவே இணையத்தில் கொண்டு வராங்க. அந்த நிகழ்ச்சியில் இன்னும் எவ்வளோ அழகாக கொண்டுட்டு வருவாங்க நம்ம கனடா தமிழ் சங்கம் என்பதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆக இப்படி ஒரு நூலாக்கம் செய்ய வேண்டும் என்பது ஒரு சின்ன விருப்பமாக நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இது ஒரு நூலாக்கம் செய்யறதா ஒரு கருத்தரங்கத்தில் 80% பணிகள் என்றே பார்க்கிறேன். உயர் திரு முருகன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். திருக்குறளுக்கு ஒரு ஸ்கல்ப்சரல் ரெப்ரசன்டேஷன் அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஆலோசனையில் ஒரு முடிவு செஞ்சு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஸ்டுடியோ அம்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊக்கமுடைமை அப்படின்னு சொன்னோம்னா, ஊக்கமுடைமையில் வள்ளுவர் குளக்கரையில் நிற்பார். அந்த மலரை அப்படி பிடிச்சிட்டு அப்படி நிற்பார். அந்த இடத்துல பசங்க 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் குளக்கரையில் நிற்பாங்க. இப்போ அந்த இதில் அவர் அந்த குறளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வெள்ளத்தனியை மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனியை உயர்வுன்னு சொல்லிட்டு அவர் அந்த குறளை சொல்கிற மாதிரி 2 பசங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவமைச்சு அதை இப்போ செஞ்சு முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து உழவே தலையில் நம்ம வயல்வெளியில் உழவர் கலப்பை எடுத்துகிட்டு தோல் மேலே வச்சுட்டு வராரு. உயரமான இடத்துலேருந்து வராரு. வள்ளுவரும் கூட இந்த 2 பசங்களும் உங்களுக்கு வயலில் கீழே வரப்பில் நின்றுட்டு அந்த உழவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ வள்ளுவர் கட்டளையாக சொல்லாமல் அவர் இயல்பாக ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த 2 பசங்களை கூட அவங்க வராங்க. வள்ளுவர் வணக்கம் சொல்கிறத பார்த்துட்டு அந்த 2 பசங்களும் உழவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அத்தியாயங்களை இது பண்ணி நாங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ எதுக்கு நம்ம இது இந்த சிறார்களை ஏன் நம்ம அதில் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த தலைமுறையை அதில் ஒரு அவங்களோட ஆர்வத்தை தூண்டணும். திருவள்ளுவர் எல்லா காலத்துக்கும் மாணவர். அவர் இப்போ சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இப்போ 2000 வருஷம் கடந்து இன்னைக்கு நம்மளுக்கு அவர் வழிகாட்டுறாரு அப்படின்னா, இன்னும் 2000 வருஷம் கழிச்சும் வழிகாட்டுவார். அவருக்கு கூட வர சின்னவங்களா இருக்கிறவங்க இன்னைக்கு சின்னவங்களா இருக்கிறவங்க இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு வர சின்ன குழந்தைங்களுக்கும் அவர் வழிகாட்டுதலாக இருப்பாருங்கிறத கருத்தில் வச்சு தான் அந்த சின்ன குழந்தைங்களை அவர் கூட கூட்டிகிட்டு வரோம். நிறைவுரை வழங்குவதற்காகவும் டொரண்டோ தமிழ் சங்கத்தின் இயக்குனர் மருத்துவர் லம்போதரன் அவர்கள். நிறைவுரை டாக்டர் லம்போதரன். இங்கே
முன்னே வந்து தங்களுடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை, சிந்தனைகளை, அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பெரியோர்களுக்கு மிக்க நன்றி. முக்கியமான விடயம் இங்கே நாங்கள் அங்கே இந்த மாநாட்டிலே நாங்கள் உங்கள் அனைவரிடமிருந்து எதிர்பார்ப்பது கட்டுரைகள் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் உங்கள் மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் பலருக்கும் இதை எடுத்து சென்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குழுவாகவும் 10 கட்டுரைகளுக்கு மேலாக எங்களுக்கு வர வேண்டும். அது முதலாவது முயற்சி. இந்த கட்டுரைகள் எழுதுவதற்குரிய ஆலோசனைகள், இற்றைப்படுத்தல்கள், தரவுகள், வழிகாட்டல்கள் காத்திருக்கின்றன. அந்த விதத்தில் அந்த வளங்கள் சிறப்பாக இருக்கின்றது. இந்த கட்டுரைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்திலே அங்கே டொரண்டோவிலே எங்கள் மாநாட்டில் இந்த கட்டுரைகள் வாசிப்பதற்கு இடமளிக்கப்படும். அது அடுத்தது. இந்த மாநாட்டிலே பல அரங்குகள் ஒரே நேரத்திலே நடைபெறுகின்ற வளமை அது எங்களுடைய மருத்துவ கருத்தரங்கிலேயும் அதே தான், மற்ற இடங்களிலேயும் அதே தான். அது மேல் நடைமுறை பிரச்சனை. இங்கே போனால் அதை கேட்க முடியாது என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனாலும் இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்த நிலையிலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை, இந்த கட்டுரைகளுடைய வாசிப்புகளை நாங்கள் பதிவு செய்து அதை ஆவணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு அரங்கையிலே என்று அந்த உரையை கேட்கும் சந்தர்ப்பத்தில் இருந்து விடுபட்டவர்கள் அதை பின்னர் அந்த பதிவுகளிலிருந்து தாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வசதியை நாங்கள் செய்து தருகின்றோம். இது எங்களுடைய முயற்சியில் தொழில்நுட்பம் அந்த அளவு வளர்ந்து இருக்கின்றது. அதற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக இங்கே நேரடியாக வர விரும்புபவர்களுக்குரிய விசா விரைவாக செயற்படுத்த வேண்டும். நேரடியாக கட்டுரை சமர்ப்பித்து வர இருப்பவர்களுக்கு நாங்கள் அதற்கான அழைப்பு கடிதத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய விசா விண்ணப்பத்தை தெரிவு செய்தால் அதைக்குரிய ஆலோசனைகள், அதற்குரிய வழிகாட்டுதல்கள் செய்யலாம். நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை நீங்களே இங்கே இருக்கிற கனடிய தூதரகத்தினூடாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். நான் அறிந்த வரையிலே ஏனைய நாடுகளிலே கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலக்கும் எடுக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே என்ன எவ்வளவு நாள் எடுக்கின்றது அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆயினும் எங்களுக்கு அங்கே இருக்கின்ற அரசு எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இதுவழியே இங்கே மாதிரி அங்கே போய் நேரடியாக இந்த விடயங்களில் அரசியலாளர்கள் தலையிடுவது இல்லை, இண்டிவிஜுவலாக விசா கொடுக்கறது இல்லை. அதனால் இயன்ற வரைக்கும் அவற்றிலே நாங்கள் எங்களுடைய உதவிகளை எடுத்து தர பார்க்கலாம். அது வேண்டாம். மூன்றாவது, அங்கே வருவதற்கு ட்ராவல் அசிஸ்டன்ஸ் அல்லது அதுக்குரிய உதவி செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண் செய்வது பொருட்டு வள்ளுவர் தந்திருக்கின்றார். எங்களால் முடிந்த வரைக்கும் அப்படி செய்ய முடிகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் எங்களுடைய நிலைமை சற்று வித்தியாசமானது. கனடிய தமிழர்கள் என்கின்ற பொழுது நாங்கள் முதலாம் தலைமுறையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள். எங்களுடைய புலம்பெயர்கள் திட்டமிட்டு நடைபெற்றது அல்ல. நாங்கள் ஒருவரும் நான் படித்த பொழுதோ இருந்த பொழுதோ நான் இந்த நகரில் போய் இங்கே இருக்க போகிறேன் என்பது அல்ல. ஒன்று, நாங்கள் இடம்பெயர்ந்த பொழுது நாங்கள் ஏதிரிகளாகத்தான் இடம்பெயர்ந்தோம். அங்கே போன பொழுது நாங்கள் எங்களுக்கு 5 கடமைகள், வள்ளுவர் 5 கடமை சொன்ன தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்று அங்கே 5 ரொம்ப தலை. நாங்கள் அங்கே சென்ற பொழுது ஊரிலே எங்களிடமிருந்து விடுபட்டு இருக்கிற எங்களுடைய பெற்றோர், சகோதரங்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமை, அவர்களுக்காக உழைக்க வேண்டிய நிலைமை வந்த பொழுது எமக்கு எமது குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நிலைமை, எமது வயோதிப காலத்திலேயும் உண்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய கடப்பாடு வெளிநாட்டில் இருக்கிற குடும்பத்தாருக்கு ஒன்று இல்லையா? கூட்டு குடும்பத்தில் எல்லாம் இல்லை. அந்த கடமை. எமது பிள்ளைகளை வளர்க்கின்ற 3வது கடமை. 4வதாக யுத்தத்தினாலேயும் பொருளாலேயும் வாழ்க்கை ஆதாரத்தை இழந்து குடும்ப அங்கத்தவர்களை இருந்து ஏதிரிகளாக இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு மீண்டும் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் புனர்வாழ்வையும் இதற்குரிய கடமைகள், அவருடைய சுகாதார, கல்வி, சமுதாய கட்டமைப்புகளுக்கு செய்ய வேண்டிய 4வது கடமை. அத்தோடு இந்த தமிழ், இந்த விடயங்கள் கனடாவில் இருக்கின்றன. 5 முகங்களை கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை எங்களுடைய தலைமுறை. அவை நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற பொழுதும் எங்கள் வளங்கள் இவ்வளவுக்குள்ளே என்ன சொல்றது, பகுத்துண்டு வல்லுயிர் ஓம்புதல் என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி அது இயல்பாகவே இதில் வந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய
ரிசோர்ஸஸை பொறுத்து தான் நாங்கள் இதை பற்றி முடிவு செய்யலாம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை செய்கின்றோம் என்று சொன்னால் பிறகு எல்லாருக்கும் செய்யக்கூடியதாக இருக்குமா, அந்த அளவுக்கு வளங்கள் இருக்குமா, இல்லை பிறகு அதில் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் என்னென்று தெரிவு செய்வது என்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படியால் அதில் நாங்கள் இந்த உறுதிமுறைகளை சொல்ல முடியாமல் இருக்கும். வருபவர்களுக்கு விருந்தோம்பல் தங்குமிட வசதிகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கின்ற நாடு. பல தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். பலருக்கு உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் இருக்கலாம். பல பேர் நாங்கள் என்ன சொல்றது, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கண்டது தான். பல பேர் இப்படி கான்ஃபரன்ஸ் மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு வருவர்கள் கூட அந்த ஹோட்டலில் தங்குறது இல்லை. அவர்கள் தங்கள் உறவினர்களிடம் தங்குவார்கள். ஆனால் தங்குமிட வசதி தேவையானவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அதற்குரிய வசதிகள், வாய்ப்புகள் அந்த விருந்தோம்பர்கள் செய்து கொடுக்கப்படும். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விடயம். உங்களோடு உறவாடுவது என்பதும் உங்களுடைய என்ன சொல்வது, ஒன்றாக காலத்தை கழிப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விடயம். நாங்கள் காத்திருக்கின்றோம் அதற்காக. அடுத்ததாக இளைஞர்களை கலந்து கொள்ள வைத்தல், போட்டிகள், பரிசுகள் கொடுத்தல், அவற்றை கருத்தில் எடுத்திருக்கின்றோம். இந்த விடயம் முடிந்தவுடன் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அதற்குரிய முன்னெடுப்புகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இளைஞர்களை எப்படி இந்த திருக்குறள் மாநாடு இந்த விதமான கட்டுரைகள் சமர்ப்பிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு வளர்ச்சி இருக்குமோ தெரியாது. ஆனாலும் இந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக அவர்களுடைய போட்டிகள், பரிசுகள் கொடுக்கின்ற திட்டத்தை நாங்கள் எடுத்துச் செல்வதாக இருக்கின்றோம். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்தாக இருக்கின்றோம். மிக்க நன்றி. உங்கள் எல்லாரும் இப்படி ஒரு உங்கள் நேரத்தை தந்து இவ்வளவு தூரமாக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழால் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். திருக்குறள் எங்களுக்கு ஒரு தளத்தை தந்திருக்கின்றது. அதில் ஒரு பாதையை ஏற்கனவே போட்டு வைத்திருக்கின்றார் சாமி அவர்கள். எல்லோரும் இணைந்து பயணித்து மேலும் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.